புரிந்திருக்கும் கன்னிப்பன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாவானினும் நன்னி சிறந்தனவே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தன் இணையடி நீழலை. இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்திலே அரப்பள்ளி ஈஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்ற இந்த கொல்லிமலையிலே காமாட்சி அம்மன் அருளாலே இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு விழாவை ஜோதிடர் விழாவை ஏற்பாடு செய்து அதில் பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இங்கு கூடியிருக்கின்ற ஜோதிட நண்பர்கள் பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி நான் இந்த பேச கொடுத்த அந்த தலைப்பை பேசலாம் என்று இருக்கின்றேன். எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு வக்கர கிரகங்கள் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார். வக்கர கிரகம் அப்படின்னா வக்கர கிரகத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜோதிடரானாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் 3 விஷயத்தில் ஜோதிடர்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் புரிதல் அப்படிங்கிறது சிரமமான விஷயமா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோன்னா வக்கர கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கு. அடுத்தது ராகு கேது என்ன பண்ணும், இது எல்லாத்துக்குமே உண்டான சந்தேகம் உள்ளது. அதே போல நமக்கு இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிற இந்த விஷயத்திலும் நமக்கு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் இல்லாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லலாம். எப்போ நம்ம எவ்வளோ நாள் எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த சந்தேகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் பார்க்கும்போது இந்த வக்கர கிரகங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது வக்கர கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, வக்கர கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே முதல்ல என்னென்ன சொல்லணும்னா, வக்கர கிரகம் அப்படின்னாலே நமக்கு ஒரு இதை வருத்தத்தை கொடுக்கறது. முதல்ல வக்கர கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா வருத்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது முதல் பதிவு. அந்த வக்கர கிரகம் ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வக்கர கிரகம் இல்லாத இருக்கிறது. வக்கர கிரகம் இருந்துட்டாலே அது அதனுடைய ஒரு வேலையை அது செஞ்சு தான் தீரும். வக்கர கிரகம் என்ன பண்ணுதுங்கன்னா, ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழணுங்கிற ஒரு குறிக்கோளோட வாழுதுங்க. அந்த கிரகத்தை நீ என்ன பேரோ யாரு தாய் தகப்பனோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ யாருமே அவரை கட்டி வெளியே இழுக்கலான்னா இழுக்கவே முடியாது. அவர் வெளியே வரவே மாட்டார். ஏன்னா அவர் வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றது தான் இந்த வக்கர கிரகம் உள்ளவர்கள். அதிகமாக இந்த வக்கர கிரகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகம் இந்த வக்கர கிரகத்துக்கு. நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வக்கர கிரகம் இருக்கிறவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. அடுத்து இந்த வக்கர கிரகங்களுக்கு என்ன இதுன்னா, அதாவது குற்றங்களை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடியவங்க இந்த வக்கர கிரகங்கள். குற்றத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கும். 100 பேர் நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் கூட 99 பேருக்கு தெரியாத குற்றம் இந்த வக்கர கிரகத்துக்கு தெரியும். கரெக்டாக சொல்லும், இந்த இடத்துல இந்த மிஸ்டேக், இந்த இடத்துல இது தப்பு, இது இப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய அந்த அதீத அறிவு நுட்பம் அறிவு அதிகமாக உள்ளது வக்கர கிரகம். வக்கர கிரகம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிபுத்திசாலியான கிரகம்னு அர்த்தம். பலமானவை, பலம் பெற்றவை, அதீத பலம் பெற்றவை அப்படின்னு தான் இந்த வக்கர கிரகத்துக்கு அர்த்தம். இந்த வக்கர கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது யார் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வக்கர கிரகங்கள் முதலியே சொல்லாதுங்க, இந்த வேலை இப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் இப்படி செஞ்சு அந்த வேலை இப்படி சரியா வரும் அப்படின்னு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம வேலை செய்ய வரைக்கும் விட்டுட்டு செஞ்சதுக்கு அப்புறம் போய் இது இப்படி செஞ்சிடக்கூடாது, இது இப்படி செஞ்சிடக்கூடாது, இது இப்படி வெட்டியிருக்கூடாது, இது இப்படி தைச்சிருக்கூடாது, இது இப்படி ஃபிட் பண்ணியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது போய் அந்த குற்றம் கண்டுபிடிச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வேலையை யார் பண்ணுவானுங்கன்னா இந்த வக்கர கிரகம் பண்ணும். இந்த வக்கர கிரகங்கள் இன்னொன்று பண்ணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டைம் பர்ஃபெக்ஷன் பார்க்கும். நீங்கள் வேலைக்கு வர்றீங்கன்னா 8 மணிக்கு வேலைக்கு வரணும்னு 8 மணிக்கு வரணும், 8:01 அந்த வக்கர கிரகம் ஏற்றுக்காது. அதே மாதிரி அவரோட விஷயத்திலும் அது கரெக்டாக இருக்கும். 11 மணிக்கு டீ டைம்னா 11 மணிக்கு டீ போ அப்படின்ற, 1 மணிக்கு உங்களுக்கு லஞ்சுனா 1 மணிக்கு போங்க அப்படிங்கும். அதே மாதிரி 2 மணிக்கு வரணும் 2 மணிக்கு வரணும். 6 மணி வரைக்கும் நீ வேலை செய்யணும்னா நீ 5:55 வரைக்கும் வேலை செஞ்சால் ஏற்றுக்காது. ஆனால் அந்த வக்கர கிரகத்தை பொறுத்த வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீ 6 மணிக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வேலை செய், நான் உனக்கு சம்பளம் தரேன், நீ வேலை செய்கிற அப்படிங்கிற விஷயத்தில் இது கரெக்டாக இருக்கும் இந்த வக்கர கிரகங்கள். இந்த வக்கர கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நமக்கு பண்ணுங்க. வக்கர கிரகத்தின் பாவங்கள் காரகங்கள் விஷயத்தில் போராடி கொண்டே இருக்கும். அதாவது வக்கர கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ, எந்த கிரகம் வக்கரமா இருக்குதோ அந்த பாவக்காரகத்திலையும் அந்த கிரகத்தினுடைய காரக விஷயத்திலையும் இந்த வக்கர கிரகம் வாழ்நாள் முழுவதும் போராடும். அது இது கிடைக்குமா அப்படிங்கிறது அது டவுட் தான். ஆனால் இது அந்த போராட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாது. அது போராடிக்கிட்டே இருக்கும்.
வக்கரக்கிரகங்கள் அதை வந்து வக்கரக்கிரகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து எவ்வளவு உழைப்புழைச்சாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமையானவர் இருந்தாலும், புத்திசாலியா இருந்தாலும் அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் கிடையவே கிடையாது, உறவுகளிலும் கிடையாது, இது கிடைக்காது அப்படிங்கிறது வந்து இது நிதர்சனமான உண்மை. நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வக்கரக்கிரகம் யாராலுக்கா இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க, 100% கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, உழைப்புக்கேற்ற பலன் இவங்களால பண்ணவே முடியாது. இவரை விட சாதாரணமான தொழில் செய்கிறவரு ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா, இவர் வந்து 20 லட்சத்தை போட்டு பயங்கரமா எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணி போட்டு கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா அவரை விட இவர் குறைவான லாபத்தை தான் இவரால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். அதாவது வந்து வக்கரக்கிரகங்கள் வந்து பலனை கொடுக்குமா அப்படியே கொடுக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, வக்கரக்கிரகங்கள் பலனை தடை செய்வதில்லை. வக்கரக்கிரகங்கள் பலனை தடை செய்வதில்லை, ஆனால் தாமதப்படுத்தும். எப்ப கொடுக்கும்? தசாபுத்தியினுடைய இறுதி பகுதியில் கொடுக்கும். இறுதி பகுதியில் அது கொடுக்க வேண்டியது என்ன இருக்கோ அதையா கொடுத்துரும். இப்போ வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து கிராஜுவலாக கொடுக்குது ஒன்று, அதாவது மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருது அப்படின்னா, அப்படி கொடுக்கறது வந்து வக்கரம் இல்லாத கிரகங்கள் கொடுத்துட்டு வருது. ஆனால் இந்த வக்கரக்கிரகம் என்ன பண்ணுதுன்னா, தடை பண்ணி வச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி என்ன கொடுக்க வேண்டியது இருக்குதோ மொத்தத்தில் ஒரே செக்காக உங்களுக்கு டெலிவரி பண்ணிடும். அந்த வேலையை வந்து இந்த வக்கரக்கிரகம் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வக்கரக்கிரகம் நின்ற பாவம் ஏதோ அதை எதையோ நினைத்து செய்துவிட்டு பின்னர் யோசிக்கும். வக்கரக்கிரகம் என்ன பண்ணுன்னா, அந்த பாவக விஷயத்துல, அந்த வக்கரக்கிரகம் எந்த பாவத்தில் நிற்கிதோ அந்த பாவக விஷயத்தை இது என்ன பண்ணுன்னா வேற ஏதோ கற்பனை பண்ணிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கும். போய் ஒரு பொண்ணை போய் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாரு. அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காரு, நல்ல மீசை வச்சிருக்காரு, நல்ல ஸ்மார்ட்டாக இருக்காரு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இந்த மாப்பிள்ளை பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, பார்த்துக்குப்பா நீ வந்து ஓகேனா உனக்கு நான் ரெடி அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவர் பார்க்குறாரு அந்த ஸ்மார்ட்னஸ், ஹைட்டு, வெயிட்டு, அவரோட மீசை இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆள் 1ஆம் நம்பர் சோம்பேறி. அந்த ஆள் வந்து பெரிய ஒரு ஏனிங்கே இல்லை அப்படிப்பட்ட. ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எச்எம்மாக இருக்காங்க, சின்ன வயசுலேயே எச்எம் போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்க. இனி என்ன பண்ண முடியும்? கட்டி இழுத்து தானே ஆகணும். அப்போ வந்து தவறான ஒரு முடிவை பண்ணி இந்த வக்கரக்கிரகம் தானா போய் மாட்டிக்கும். இந்த வேலையை வந்து இது பண்ணும். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குது அப்படின்னா, ஒரு காரை போய் வாங்கணும் அப்படின்னா அந்த காரை பற்றி, இந்த கார் வந்து என்ன ஹார்ஸ் பவர் இருக்குது, இந்த காரோட டயரோட இது என்ன, ரேடியல் டயா என்ன, எப்படியெல்லாம் இருக்கும், இந்த கார் வந்து நல்ல லைஃப் இருக்குமா, மைலேஜ் கொடுக்குமா, இதுக்கு வந்து ரீவேல்யூ இருக்குதா, இது வந்து சர்வீஸ் ஈஸியாக கிடைக்குமா, சர்வீஸ் பண்ணுறது அடிக்கடி சர்வீஸ் போக வேண்டியது இருக்குமா, இதெல்லாம் பார்த்து தானே ஒரு கார் வாங்கணும். ஆனால் அந்த வக்கரக்கிரகம் என்ன பண்ணுன்னா, நேராக போய் ஒரு காரை வந்து இது ஒரு கற்பனை பண்ணிட்டு நேராக போய் காரை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு நிறுத்திட்டு பேப்பர் எடுத்து லிஸ்ட் போட்டு ஊரில் இருக்கிறவனெல்லாம் கேட்கும், இது மைலேஜ் கொடுக்குமா, இது நல்லா போகுமா, இந்த சர்வீஸ் நல்லா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குற வேலையை பூரா இந்த வக்கரக்கிரகங்கள், இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இந்த வக்கரக்கிரகங்கள் செய்யும். வக்கரக்கிரகம் நின்ற பாவத்தை அசைத்து பார்க்காமல் போகாதுங்க. இப்போ 3ஆம் பாவத்தில் ஒரு வக்கரக்கிரகம் இருக்குது அப்படின்னா, அந்த 3ஆம் பாவத்தை, அந்த 3ஆம் பாவங்கிறது உங்கள் முயற்சி, வெற்றி, கம்யூனிகேஷன், இளைய சகோதரம், இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டி பார்க்காம அசைச்சு பார்க்காம போகாது. இந்த வேலையை வந்து அந்த வக்கரக்கிரகங்கள் தெளிவாக செய்யும். அதே மாதிரி அந்த வக்கரக்கிரகங்கள் எந்த காரக உறவாக இருக்குதோ அந்த உறவை டார்ச்சர் பண்ணாமல் போகாதுங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணும். அவ்வளவு ஒரு சிரமத்தை கொடுக்கும். இப்போ குரு வந்து வக்கரமாக இருக்கு அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைகளை நான் படிக்க முடியல, ஐஏஎஸ் படிக்க முடியல, என் குழந்தைய ஐஏஎஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையிலிருந்தே வந்து இவன் போட்டு அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணுன்னு பண்ணுவான். நீ படி, அங்கே போ, இங்கே போ, அங்கே டியூஷன் போ, இங்கே டியூஷன் போ, அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போ, அங்கே போய் ட்ரைனிங் எடு, இங்கே போய் ட்ரைனிங் எடுன்னு சொல்லி அந்த குழந்தைய பண்ணுற டார்ச்சரில் அந்த குழந்தை மெண்டலே ஆயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரும் பணம் அப்படிங்கிறது, குரு வக்கரம் அப்படின்னா பெரும் பணம், அந்த பெரும் பணத்து மேலே இவனுக்கு தீராத மோகம் இருக்கும். எப்படியாவது அந்த பெரும் பணத்தை அடைஞ்சே தருவேன் நான் வாழ்நாளில், எப்படியாவது என் பையனுக்கு நான் 10 கோடி சம்பாதிச்சு வச்சுட்டு தான் சாகணும், இவனு அனுபவிக்கணுங்கிற நோக்கம் அல்ல, என் பையனுக்கு 10 கோடி சம்பாரிச்சு வச்சுட்டு தான் நான் சாகணும் அப்படிங்கிறத இவனோட குறிக்கோளாக இருப்பான். அப்படி ஒரு பிடிவாதம் இருக்கும் அந்த காரகத்துவம் சார்ந்து. அது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அந்த காரக கிரகங்களை இந்த வக்கரக்கிரகங்கள் பண்ணுது. அடுத்து வக்கரக்கிரகம் அதிகம் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஒரு 3 கிரகம் 4 கிரகம் வக்கரமாக இருந்துன்னா இவன் கூட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு யாருனாலே முடியாது.
ஃப்ரெண்டு கூட இருக்கவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் இல்லைங்க அப்படிமா. அதே மாதிரி வக்கர கிரகம் ஒருத்தருக்கு அதிகமா இருந்து இன்னொருத்தருக்கு வக்கர கிரகம் இல்லாதவங்க அந்த வக்கர கிரகத்துக்கு பக்கத்தில் நெருங்கவே முடியாது. 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதுங்க எந்த விதத்துலையுமே. அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அது வந்து வெட்டி விட்டுரும், தன்னைத்தானாலும் வெட்டிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு வந்து 3 கிரகம் வக்கரம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி 3 கிரகம் வக்கரம் இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணுனா மட்டும்தான் அந்த வண்டி ஓடும். இல்லைன்னு வச்சுங்களேன், இவன் பண்ற டார்ச்சர்ல அந்த பொண்ணு சொல்லாம ஓடி போயிரு 90ல. நிக்கவே நிக்காது, இருக்க முடியாதுங்க. அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான். இந்த பிரஷ் எடுத்தா இங்கதான் வைக்கணும், இந்த பேஸ்ட் எடுத்தா இங்கதான் வைக்கணும், இந்த கண்ணாடி இங்கதான் இருக்கணும், ட்ரெஸ்ஸுனா இப்படிதான் மடிச்சு வைக்கணும், செருப்புனா இப்படிதான் விடணும். இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதாவது சொல்ல போனா ரூல் மன்னனே சொல்லலாம். அவ்வளவு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். லிஸ்டே வச்சிருப்பான், இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. நின்னா இப்படித்தான் நிக்கணும், உட்கார்ந்தா இப்படிதான் உட்காரணும், சாப்பிட்டா இப்படித்தான் சாப்பிடணும். இப்படி ஒரு ரூல்ஸ் போடுவான். அது யாருக்குன்னு கிடையாது, அப்பனுக்கும் போடுவான், அம்மாவுக்கும் போடுவான், பிள்ளைக்கும் போடுவான், மனைவிக்கும் போடுவான், சகோதரனுக்கும் போடுவான், ஏன் தன்னோட குருநாதருக்கே போடுவான். அப்படிப்பட்ட ஆள் இந்த வக்ரம். இந்த வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையெல்லாம் இந்த வக்ரம் செய்யும். உண்மையிலேயே மிராக்கிள் இது எல்லாமே. அப்புறம் வக்ர கிரகம் 2-3 கிரகங்கள் வக்ரமா இருந்து அதே மாதிரி 2-3 கிரகம் வக்ரமா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்து போயிடுறாங்க. நீ அதை பண்ண, நான் இதை பண்றேன், நீ உன்னோட ரூல்ஸ் போட்ட, நானும் ரூல்ஸ் போடுவேன், நீ கம்பி நீட்டு நான் கடப்பாறை நீட்டுவேன் அப்படின்னு சொல்லும். அப்ப என்ன பண்ணுன்னா சரி நமக்குள்ள எதுக்கு கூட காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒத்து போயிடுறாங்க. இந்த மாதிரி வேலையை வந்து அவங்க செய்யறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வக்ர கிரகம் பிடிவாதத்தை தருகிறது. வக்ர கிரகம் வந்து எப்பவுமே அடமண்ட், இது செஞ்சுதான் ஆகணும், இதை பண்ணிதான் ஆகணும். குழந்தை வந்து இந்த ஸ்கூலுக்கு நான் போறேன் அப்படின்னா நீ அந்த ஸ்கூலுக்கு இல்லை போக முடியாது, நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும். நீ ஆனால் அந்த காலேஜுக்கு போற அப்படின்னா இல்லை நீ இந்த காலேஜுக்கு தான் போகணும், இந்த காலேஜ் தான் நல்ல காலேஜ். இல்லை நான் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன்னா அதெல்லாம் ஆகாது, நீ இந்த கோர்ஸ் தான் படிக்கணும். இப்படி எல்லாம் வந்து அடுத்தவங்களை, தன்னை சார்ந்த உறவுகளை, தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய இந்த வக்ரக்கிரகங்கள் பண்ணும். அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா இந்த வக்ரக்கிரகங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்றதுதான் சரி, நான் சொல்றதா சரி, என்னோட ரூல் தான் சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வக்ரக்கிரகங்கள் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து வக்ரக்கிரகங்கள் முதலில் பாவக உறவை தான் கெடுக்குங்க. எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவம் உங்களுக்கு லக்கணத்துக்கு என்னவா வருதோ, 4ஆம் பாவம் அப்படின்னா உங்களுக்கு தாயார் தான் டார்ச்சர் பண்ணும், அது அந்த மாதிரி பண்ணும். அடுத்து வந்து இது 5ஆம் பாவம் அப்படின்னா குழந்தையை டார்ச்சர் பண்ணும். 7ஆம் பாவம்னா வாழ்க்கை துணையை டார்ச்சர் பண்ணும், நண்பர்களை டார்ச்சர் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து அது பாவங்களை வந்து அசைச்சு பார்க்கும், அந்த மாதிரி பண்ணும். அடுத்து வந்து அந்த பாவம் எல்லாம் அந்த பாவகத்திலேயோ அல்லது அடுத்த பாவத்திலேயோ நிற்கக்கூடிய வக்கர கிரகம் அந்த கிரக காரகத்தையும் வந்து அசைச்சு பார்க்கும். அந்த காரகத்தையும் வந்து விட்டு வைக்காது, காரகத்தையும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணி பார்க்கும். அந்த இது எல்லாம் பண்ணும், டார்ச்சர் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இந்த வக்கர கிரகம் பண்ணும். அப்புறம் வக்கர கிரகம் உறவுகள் இல்லாத போது, அப்போ வந்து இது வந்து வக்கர கிரகம் வந்து ஒரு வக்கர கிரகம் சூரியனை பார்க்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ அப்பாவை டார்ச்சர் பண்ணும். அப்பா இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், உடனே வந்து அதை விட்டுரும். அதை விட்டு போட்டு அது சார்ந்த பொருள் காரகத்தை பிடிச்சிட்டு துன்பம் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கவர்மெண்ட் அதிகாரிகளோட பிரச்சனை, அரசு கூட கேஸை போட்டுக்கிட்டு நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னென்னலாம் அந்த இது பொருளாதார உறவுகள் வருதோ, சூரியன் சார்ந்து வருதோ, அதை பூராத்தையுமே இவன் வந்து டார்ச்சர் பண்ணி தன்னைத்தானால கெடுத்துக்குவான். அந்த மாதிரியான வேலை செய்வான். வக்ர கிரகம் நாம் எதை அதிகம் விரும்புகிறோமோ அதையே தாமதப்படுத்தும், அந்த காரக உறவையும் கெடுக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து செவ்வாய் வந்து வக்ரம், ஒரு பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு வந்து நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா வீடு கட்டவே முடியாதுங்க. கார் வாங்கணும்னு நினச்சின்னா கார் வாங்கவே முடியாது. என்ன பண்ணு தெரியுங்களா, கணவனை பிடிச்சி பாதிக்கும், உறவை பாதிக்கும். அப்போ பொருளை வந்து கெடுத்து விட்டு போட்டு உறவை வளர்த்தி விடும். உறவை வளர்த்தி விட்டா பொருளை கெடுத்து விடும். இந்த ரெண்டு உறவையும் பொருளையும் ரெண்டையும் வந்து ஆப்போசிட்டா பண்ணும் இந்த இது வக்ர கிரகம். அந்த வக்ர கிரகம் உறவோ அல்லது அதன் மூலம் நடக்கும் டார்ச்சரை கொடுக்கிறது. அந்த உறவுகளுக்கு டார்ச்சரை கொடுக்கும், அந்த உறவுகளுக்கும் கொடுக்கும், பாவக உறவுகளுக்கும் கொடுக்கும். வக்ர கிரகத்துடன் சேர்ந்த வக்ர கிரகம் இல்லாத கிரகம் இது என்ன பண்ணு தெரியுங்களா, வக்ர கிரகத்துக்கூட ஒரு வக்ரம் இல்லாத ஒரு கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த வக்ர கிரகம் வந்து அந்த வக்ரம் இல்லாத கிரகத்தை இதனுடைய கர்மாவை கொடுத்து அதை வந்து டார்ச்சர் பண்ணும். இந்த வக்ர கிரகம் அந்த கிரகத்தை டார்ச்சர் பண்ணும். அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா, இணைந்த கிரகம் என்ன பண்ணுன்னா, இந்த வக்ர கிரகம் செய்யக்கூடிய அட்டுழைத்தை செய்ய அது தூண்டி விடும். இந்த வேலை வந்து அந்த உடன் இணைந்த கிரகம் செய்யும். அதே இந்த கிரகம் 2 வக்ர கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தால்
ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறது. ஒரு கிரகமும் இன்னொரு கிரகம் சேர்ந்தா, ஒரு குடிகாரனும் சேர்ந்தா நோ ப்ராப்ளம் அட்டால். 2 பேரும் தோல்ல கை போட்டு வாடா மாப்பிள்ளைன்னு போயிட்டே இருப்பான். அதே வந்து ஒரு படிச்சவனும் சேர்ந்தா அவன் டீசெண்டா போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த வக்ரக்கிரகங்களுடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா, தன்னோட அந்த இதுல இருக்க வக்ரம் சேர்ந்ததுன்னா அந்த வக்ரங்கள் ஒத்து போய் இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 3ஆவதா ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து 3ஆவதா வந்து 2 வக்ரக்கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருந்து அது ஒரு 7ஆம் பார்வையா ஒரு இடத்த பாக்குதுன்னு வச்சுங்களா, அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க, கிரகம் இருக்கு அல்லது பாவகம் இருக்கு, அந்த பாவகம் வெறும் கட்டமா இருந்தா பாவகத்தை டார்ச்சர் பண்ணும், பாவக உறவை டார்ச்சர் பண்ணும். அங்க கிரகம் நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து படாதபாடு படுத்திடுவாங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிற அந்த கிரகம் இங்க வந்து இந்த வக்ர கிரகங்களை 7ஆம் பார்வையை பார்க்கும். அப்ப அந்த கிரகம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய அட்டுளைங்களையும் அநியாயத்தையும் அது என்ன பண்ணுது, இன்னும் செய் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுது. இந்த வேலை வந்து அந்த கிரகம் செய்யுது. இந்த மாதிரி இந்த வக்ர கிரகங்களுடைய சேட்டைகள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வக்ர கிரகத்துடன் இணைந்த வக்ரம் இல்லாத கிரகத்தில் காரக நோய்களை கொடுக்கறது. அதாவது வந்து இப்போ ஒரு வக்ர கிரகம் இருக்குங்க, இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேசத்தில் வந்து ஒரு செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து புதனும் கூட இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, அந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணுன்னா இந்த புதனுடைய காரக நோயை கொடுக்குது. அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட நோயை கொடுக்குது. அடுத்து வந்து இவருக்கு வந்து அந்த மெமரி லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுக்கு, அந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும். அந்த மாதிரியான வந்து அந்த புதன் சம்பந்தப்பட்ட காரக நோய்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வக்ர கிரகம் இணைந்த வக்ர கிரகம் இல்லாத கிரகத்தில் காரக நோய்களை கொடுக்கிறது. வக்ர கிரக தான் பார்த்த பாவத்தையும் பார்த்த கிரக காரக உறவுகளையும் பாதிப்படை செய்கிறது. வக்ர கிரகம் எந்த பாவத்தையெல்லாம் பார்க்குதோ அந்த பாவக உறவையும் கெடுக்குதுங்க, அந்த பாவகத்தில் நின்ற கிரகங்களினுடைய காரகத்துவத்தையும் கெடுக்குது. இந்த வேலை செய்யும். இப்ப சனி ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா, அந்த சனி வந்து 3ஆம் பார்வையா பார்க்குற இடத்தையும் 7ஆம் பார்வையா பார்க்குற இடத்தையும் 10ஆம் பார்வையும் பார்க்குற இடத்துல அந்த பாவகத்தை கெடுக்கும். சனி நின்ற பாவத்துக்கு 3, 7, 11, 10 பாவத்தை கெடுக்கும். அடுத்து வந்து அந்த பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரக உறவையும் கெடுக்கும். இந்த வேலை செய்யும். அந்த கிரக உறவு இல்லாத பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்த அந்த கெடுதலை இந்த வக்ர கிரகங்கள் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வக்ர கிரகங்களுக்கு இடையில ஒரு வக்ர கிரகம் மாட்டிச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதாங்க, போச்சு, தொலைஞ்சானது. போட்டு 2 பேர் 2 பக்கம் போட்டு நசுக்கிற மாதிரி இது ரொம்ப டார்ச்சர் பண்ணும். இவன் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்டா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாமே, எதுக்கு நம்ம இந்த இதுக்கு வந்தோம் அப்படிங்கிற வெறுத்து போகிற அளவுக்கு இது ஓவர் டார்ச்சர் பண்ணும் 2 சேர்ந்து. அதான் வக்ரி இணைஞ்சிரும்னு சொல்கிறேன். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வக்ர கிரகம் வலிமை அதிகம், வக்ரம் இல்லாத கிரகத்துக்கு வலிமை குறைவு. அப்போ 2 வலிமையான கிரகங்கள் ஒரு வலிமை இல்லாதவனை பிடிச்சி அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடிக்கும், பலமாக அடிக்கும், தாங்க முடியாத அளவுக்கு இது டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து வக்ர கிரகம் இருக்கு. ஒரு குரு வந்து அப்பாவுக்கு ஜாதகத்தில் வக்ரம், அப்பா ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இவங்க அப்பாவுக்கு வந்து என்ன இருக்கும், அந்த குரு சார்ந்த அந்த வந்து காரகத்துவத்து மேலே இவருக்கு ரொம்ப அதீத பற்றும் அதீத ஆசையும் இருக்கும். அப்போ குழந்தை மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். குழந்தை மேலே குழந்தை எனக்கு குழந்தை தான், எனக்கு வாழ்க்கையே அதுதான், என் குழந்தைய அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ் போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ரொம்ப ஓவர் இமேஜ் இருக்கும். அதே வந்து என்ன பண்ணுவார், என் குழந்தைக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு வைக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணுவார். ஆனால் இது இவருக்கு நல்லா இருக்கும், ஆனால் அந்த குழந்தைக்கு அது பிடிக்காத அளவுக்கு இவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த சம்பாரிச்சு வச்சிருவார், நிறைய சம்பாரிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு குரு வக்ரமா இருக்கணும். குழந்தை ஜாதகத்தில் இவங்க அப்பாவுக்கு இருந்த குரு, அந்த குழந்தை ஜாதகத்தில் குரு வக்ரமா இருந்துச்சுன்னா இவங்க அப்பாவோட சொத்து அந்த குழந்தைக்கு போகும், அப்படியே போகும். எப்படி வந்து அப்பா வந்து எந்த வழியிலெல்லாம் கர்மா செஞ்சு இந்த பணத்தை சம்பாரிச்சாரோ அந்த கர்மா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து இந்த கர்மாவை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற வரும். அப்பாவுக்கு வந்து குரு வக்ரமா இருக்குது, அப்பா பெரும் பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காரு, சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அந்த குழந்தைக்கு வந்து குரு வக்ரமா இல்லை, நேர்கதியில் இருக்கு. அந்த ஜாதகத்திலேயே வந்து வக்ரக்கிரகங்களே இல்லைங்கிற பட்சத்தில் இந்த அப்பாவோட சொத்து ஒரு சல்லி காசு கூட அந்த பையனுக்கு போகாது. இவங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே இவர் வந்து எல்லாம் வந்து கடைசி இறுதி கட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் இவர் காலி பண்ணிட்டு தான் மண்டை போடுவார். இது வந்து நம்ம எழுதி கொடுக்கலாம், நிச்சயமா கிடையாது.
அந்த பையனுக்கு ஒரு பைசா கூட போகாது, கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னா. இப்போ 3 குழந்தை இருக்கு ஒரு அப்பாவுக்கு. அப்போ 3 குழந்தை 2 குழந்தைக்கு வந்து வக்ரக்கிரகங்களே இல்லை. ஒரு குழந்தைக்கு வக்ரக்கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த வக்ரக்கிரகம் இருக்கக்கூடிய குழந்தை இந்த 2 குழந்தையும் வந்து இது பண்ணி சண்டை போட்டு இவங்களை வந்து நிராகரிச்சுட்டு அது வந்து அபகரித்து அதை எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணுது, அவங்க அப்பாவோட கருமாவை இது சண்டை போட்டு கேஸை போட்டு வழக்க போட்டு வாங்கிக்கும். இந்த வேலையை அந்த வக்ரக்கிரகத்தினுடைய குழந்தைக்கு தானாக வந்து வம்புல வந்து அந்த கர்மாவை வந்து அது வாங்கிக்கும். அது கொடுக்கும், இது கொடுக்கும், அது வாங்கிக்கும், இந்த வேலையும் செய்யும். அடுத்து பார்த்தா வக்ரக்கிரகம் உள்ளவர்கள் வந்து செவ்வாய் வக்ரமாக இருந்து அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணா சகோதரன் சகோதரிகள், அவங்க எத்தனை சகோதரன் சகோதரி இருந்தாலும் சரி, ஒரு 5 சகோதரம் இருக்காரு, 5 சகோதரி இருந்தாலும் கூட இதில் யாரோ ஒரு சகோதரியோ சகோதரனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்த்தான் தீரும். அதை பண்ணும் இந்த வக்ரக்கிரகங்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு, யாருக்கு வந்து அந்த வக்ரக்கிரகங்களுடைய இது பாதிப்பு இருக்குதோ அவங்கள வந்து ஈஸியாக போய் இது பிடிச்சிக்கும். வக்ரக்கிரகம் இல்லாத ஜாதகத்தை இந்த வக்ரக்கிரகம் போய் தொடாதுங்க. வக்ரக்கிரகம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் வந்து இனத்தோட சேருங்கிற மாதிரி, தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி தான் போகுங்கிற மாதிரி. அப்போ ஒரு வக்ரக்கிரகம் இருக்கிற ஜாதகர் வக்ரக்கிரகம் இருக்கிற ஜாதகர் கூட போய் ஈஸியாக போய் மெர்ஜ் ஆவார். அது நல்லது பண்ணாலும் அங்கே போய் மெர்ஜ் ஆவார், கெட்டது பண்ணாலும் அவருக்கு போய் ஈஸியாக போய் பண்ணுவார். ஆனால் வக்ரக்கிரகம் இல்லாத ஒரு ஜாதகத்தை இந்த வக்ரக்கிரகம் இருக்கிற ஜாதகம் எளிதில் போய் அணுக முடியாது. அதை வந்து நீங்கள் போய் அணுகினாலும் அந்த வக்ரக்கிரகம் இல்லாத ஜாதகர் இந்த வக்ரக்கிரக ஜாதகரை அக்செப்ட் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் வந்து இந்த வக்ரக்கிரகங்கள் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ரக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் இப்படியே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க வக்ரக்கிரகங்கள். இப்போ ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாருன்னு வச்சுங்களேன், கடன் வாங்குறாருன்னா 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து வக்ரமாகுதுன்னா இவன் வாங்கின கடன் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தமட்ட கடன். ஏன் கடன் வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எதற்காக வாங்கினேன், எப்படி எனக்கு கடன் ஆச்சு அப்படிங்கிறதே இந்த ஆளுக்கு தெரியாது. ஆனால் 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்து இவன் கடன் வாங்கியிருந்தான்னு வச்சுங்க, ஃபிங்கர் டிப்பில் சொல்லுவான், நான் இந்த தேவைக்கு இதுக்காக வாங்கினேன், இந்த செலவை பண்ணினேன், இந்த செலவு பண்ணி நான் இவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து கம்பெனியில் இவ்வளோ போட்டிருக்கிறேன், குழந்தைக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், இவ்வளோ நகை எடுத்து கொடுத்துருக்குறேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து அர்த்தமான ஒரு கடனாக இருக்கும். ஆனால் வந்து 2ஆம் பாவம் வாங்குற கடன் அர்த்தமற்ற கடனாக இருக்கும். எதுக்காக வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னா அவனுக்கு சொல்லவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். சனி வக்ரமான என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி வக்ரம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லாத வக்ரம் இல்லவே இல்லை, இருக்கவே முடியாது. சனி யாருக்கெல்லாம் வக்ரம் இருக்குதோ அவங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து அப்பாவுடன் பிறந்த தாயுடன் அப்பாவுடன் பிறந்த இளைய சகோதரம் அல்ல தாயுடன் பிறந்த இளைய சகோதரம் அப்படின்னா சித்தி சித்தப்பா இவங்க கூட இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அல்லது குழந்தை இருந்து குழந்தையினால அவங்க வந்து வாழ்நாள் கஷ்டம் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லலாம். அதே மாதிரி சனி யாருக்கெல்லாம் வக்ரமாக இருக்குதோ குலதெய்வத்தை பூர்வீகமாக அதாவது மனசார பரிபூரணமாக மனசார இவங்களால வந்து வழிபாடு செய்யவே முடியாதுங்க, வாய்ப்பே கொடுக்காது. அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து இவருக்கு அந்த பிராத்தம் இல்லைன்னு அர்த்தம். அது வந்து இந்த வாழ்நாளில் இவர் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பண்ண சனி வக்ரம். இவர் வந்து சனி வக்ரமாக இருக்கிறார், கோயிலுக்கு போகிறார் அப்படின்னா அங்கே போனால் இவருக்கு வந்து தேங்காய் வாங்காமல் போவார். அங்கே போய் கோயில்கிட்ட இருக்கும் போய் தேங்காய் வாங்கிக்கலான்னு போனால் தேங்காய் கிடைக்காது. அதுமாரி சரி எதோ கிடைக்கிற தேங்காயாவது வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு போவார். வாங்கிட்டு போனான்னா அந்த தேங்காய் தான் வந்து குவக்காயாக இருக்குது, இவருக்கு அப்படி தான் பண்ணும். அதே மாதிரி பூ வாங்கலான்னு போனார்னா எல்லா கடையிலும் பார்த்து தளன்னு பூ அப்படியே கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. இல்லை இங்கே எதுக்கு வாங்கணும், அங்கே போய் வாங்கிக்கலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே கொல்லிமலையிலேயே போய் வாங்கிக்கலாம், எதுக்கு நாமக்கல் வாங்கன்ட்டு வருவார். இங்கே வந்து பார்த்தாங்கன்னா இவருக்கு வாடின பூ தான் கிடைக்கும். இதுதான் அந்த வக்ரக்கிரகத்தோட வேலை. அதே மாதிரி அதாவது சாமி கும்பிட போனாலும் கூட ஒரு பக்கம் போறார், ஒரு சித்தரை பார்க்க போறாருன்னு இவர் ஒரு எய்ம் பண்றார், அல்லது வந்து ஒரு குருமாரை பார்க்க போறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவருக்கு வந்து இவர் போறதுக்கு இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆள் தடை போடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படிம்பார். இல்லை நான் கேட்குறேன் அவர் இருக்காரா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படிம்பார். அவர் கேட்டார்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணாரு நிச்சயமா அவர் இருக்க மாட்டார். கர்மா, இதுக்கு பேர் தான் கர்மா. நான் அங்கே இருக்காங்க, நான் வர்றேன் இருக்கேன், ஒரு டாக்டர் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணாருன்னா சார் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா இல்லைங்க நான் இன்றைக்கி தான் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கேன், நான் வரக்கு 1 வீக் ஆகும் அப்படிம்பார். ஆனால் அவர் வாயை மூடிட்டு இருந்திருந்தான்னு வச்சுங்க இந்த பிரச்சனை நடக்காது. இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வக்ர சனி வந்து பண்ணும். வக்ர கிரகங்கள் தெய்வங்களை வழிபட விடுவதில்லை. வக்ர சனிக்கு தொழில் வேலை அறிவு அதிகம், வேலை சம்பந்தப்பட்ட அறிவும் அதனுடைய நுட்பங்களும் இந்த வக்ர கிரகங்களுக்கு அதிகம்.
ஆனால் அந்த தொழிலினுடைய அறிவும் நுட்பங்களும் இவருக்கு பணமாக மாறுமானா மாறாது. இவருக்கு பணமாக மாறாது. ஆனால் இவர்கிட்ட இருக்க அறிவை இவர் பணம் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா ஜோதிடம் படிப்பீங்க, சூப்பர் ஜோதிடரு, ஆனால் உங்களுக்கு கிளைண்ட்டே வரமாட்டாங்க. எங்கே போய் பணம் பண்ணுறது? ஆனால் பார்த்தீங்கன்னா அரை குறையாக சொல்லுவாங்க, அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விடான்னு போய் பார்த்தீங்கன்னா 30 பேர் லைனில் உட்காந்துருப்பாங்க. பார்க்க முடியாது. 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு 6 மணிக்கு டோக்கன் கொடுப்பாரு. நாளைக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ஆளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா வக்ரசனி. இந்த வேலையெல்லாம் வந்து இந்த வக்ரசனி பண்ணும். அப்புறம் வக்ரசனிக்கு வேலையில் டார்ச்சர் இருக்கும். சப்போஸ் வக்ரசனி யார் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போறாரு, ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா, இந்த வக்ரசனியை மட்டும்தான் 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தா, யாருக்கு இந்த வக்ரசனி இருக்குதோ அவனை மட்டும்தான் வந்து அந்த ஓனர் டார்ச்சர் பண்ணுவார். அவனை மட்டும் தான் அந்த மேனேஜர் வந்து டார்ச்சர் பண்ணுவார். மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த வக்ரசனி வந்து இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு குறைஞ்ச சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இந்த வக்ரம் இல்லாதவன் அவன் ஒன்றும் பெரிய டேலண்ட் எல்லாம் இருக்காது, ஆனா இவனை விட அதிக சம்பளம் வாங்குவான். இதையும் பண்ணும். அந்த வக்ரம் இல்லாதவன் இவனுக்கு சூப்பர், இவன் வந்து என்ஜினியரா இருப்பான், அவன் சூப்பர்வைசரா இருப்பான். சூப்பர்வைசர் வந்து இவனுக்கு வேலை சொல்லுவான். இது எல்லாம் வந்து இந்த வக்ரசனி பண்ணும். வக்ரசனிக்கு உண்டான அந்த வேலையெல்லாம் பண்ணும். அதே மாதிரி இவர் செய்யற வேலைக்கு உண்டான ஊதியமோ இவருக்கு வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ எதுவுமே இவருக்கு கிடைக்காது. ஆனா ஒரு கம்பெனி நிர்வாகத்துல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து டெவலப் இது பண்றாங்க, ஒன்று வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபேக்டரி இருக்கு. இந்த ஃபேக்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே ஒரு 10 மிஷின் வந்து போட்டு இன்னொரு யூனிட் போடலாம், இன்னொரு 200 பேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு 2000 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தைக்கலாம், இல்லை 2000 இது வந்து நம்ம ஸ்பேர் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர்லேருந்து லாயர்லேருந்து பேங்க் மேனேஜர்லேருந்து அங்கே இருக்கிற இவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு போட்டு எல்லாத்துக்கிட்டையும் முடிவு பண்ணிட்டு வருவாங்க. செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க, சில பேர் செய்ய வேண்டான்னு இருப்பாங்க. அது இருக்கு டிஃபெக்ட், நல்லது கெட்டது எல்லாம் கேட்டு இவங்க அனலைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த வக்ரசனிக்கிட்ட கேட்பாங்க, ஏப்பா இது செய்யலாமா, என்ன இது செஞ்ச சரியா வருமா அப்படின்னா, இவன் சரியா வரும்னு சொல்லிட்டாலும் சரியா வந்துருங்க, 100% சரியா வந்துடும், ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவன் வந்து ஆகாதுங்க அது வேஸ்ட் அப்படின்ட்டான்னு வச்சுங்க, தோட்டான்னு வச்சு கேட்டானவன். இதுதான் அந்த வக்ரசனி. வக்ரசனிக்கு அதீத அறிவு. அந்த டிசிஷன் வந்து அடுத்தவனுக்காக இவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் சூப்பரா இருக்கும். அதை வந்து பயன்படுத்துறவன் வந்து ஜெயிச்சிடலாம். ஆனா இவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, இவனுக்கு எதுவுமே பயன்படாது. இந்த வக்ரசனியோட வேலை அதுதான். அந்த வேலையில வந்து பர்ஃபெக்ஷனா இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பீஸ் இருக்கக்கூடாது. ஒரு பீஸ் இருக்குன்னா அந்த பீஸ் கணக்கில் சொல்லுவான். இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கணும், இந்த பட்டன்னா இந்த சைஸ் இருக்கணும், இந்த ஸ்டிச்சிங் அப்படின்னா இவ்வளவு மில்லிமீட்டருக்கு ஒரு ஸ்டிச் இருக்கணும். இந்த மாதிரி வந்து அவ்வளவு இதாக இருக்கும். நூலை இது பண்ண ஒரு கிளாத் எடுத்தோன்னா அந்த கிளாத்தை லென்ஸ் வச்சு பார்த்து இவ்வளவு டயாக்குள்ள அவளை வந்து பிரத் வைஸில் இவ்வளோ நூல் போகணும், லெங்த் வைஸில் இவ்வளோ நூல் போகணும், ஆனால் இதில் வந்து ஒரு நூல் கம்மியாக போகுதும்பா. இதை கண்டுபிடிச்ச அந்த பீஸை வந்து இது ரிஜெக்டும்பா. அந்த அளவுக்கு ஒரு அறிவு நுட்பம் உள்ள ஒரு ஆள். இவனெல்லாம் வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் இந்த வக்ரசனி போட்டான்னு வச்சுங்க, செத்தானவன். இவங்ககிட்ட வந்து அவன் குவாலிட்டியெல்லாம் காட்டவே முடியாது. எங்கே இருந்தாலும் அவன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் இருக்கும்போது. அதே மாதிரி இந்த கிரிமினல்ஸை பிடிக்கிறாங்கல்ல, சைபர் கிரைம்லாம் வந்து இந்த வக்ரசனி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, மிஞ்சவே முடியாது, எவனும் மிஞ்ச முடியாது. இந்த வக்ரசனி கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸை மட்டும் பயன்படுத்தினா போதும். அவன் ஐசியா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இவன் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட, இல்லை சார் இந்த இடத்துல போனான்னா இப்படி போனான்னா இந்த ட்ராக்ல போனால் இந்த வழியை போனால் நம்ம இவனை பிடிச்சிடலான்னு சொன்னான்னா அதை அவன் ஃபாலோ பண்ணான்னு வச்சுங்களேன், அந்த ஐஜி வந்து பெரிய பேர் வாங்கிடுவார் மினிஸ்டர் கிட்ட. ஆனால் இவன் யாருன்னே தெரியாது, ஐடியா கொடுத்தவன் யாருன்னே தெரியாது. அந்த போய் ஐஜி அந்த வேலையை செஞ்சு முடிச்சு டன் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் அவார்டு வாங்கிடுவார். இதுதான் இந்த வக்ரசனி பண்ணும். இந்த வக்ரசனியோட வேலையெல்லாம் அப்படி. ஆனால் நாலேஜ் இருக்கு பாருங்க, இந்த நாலேஜை இந்த வக்ரசனி இருக்கிற அப்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு வயசு 80 வயசு ஆகி போச்சு, நான் ஜோதிடராக இருக்கேன், 40 வருஷம் ஜோதிடம் பார்த்துட்டேன், எனக்கு போதும் அப்படின்லாம் இருக்காது. அப்பா வந்து எனக்கு ஒரு 2 புக் வாங்கிட்டு வா தம்பின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லிவிடும். அந்த கடையில் போனீங்கன்னா 2 புக் இருக்கும், விஜய பதிப்பகத்தில் ஒரு புக் வாங்கிட்டு வா, எனக்கு இந்த மாதிரி வந்து அவர் எழுதியிருக்காராமா, அந்த புக்கில் கொஞ்சம் படிக்கணும், நான் என்ன பார்க்கணும்னு சொல்லும். தன்னை அப்படியே பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கும், கத்தி சாணம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும், பலன் இருக்கணும் இதுக்கு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் வந்து இந்த சனி வக்ரசனிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து இந்த வக்ரசனி இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் ஒரு கம்பெனியில் வேலை இருக்கு, ஒரு நிர்வாகத்தில் இருக்கு, ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். என்னைக்கு உங்களோட ஃப்ரெண்டாக வந்து சண்டை போட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கே வந்து உங்களுக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து அன்னைக்கு வரைக்கும் இருந்து போட்டான், எந்த அன்னைக்கு இந்த வக்ரசனி கோபம் வந்து போயா நீயும் உன் கம்பெனி அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கம்பெனி அன்னைக்கோட முடிஞ்சது, பூட்டு போட்ட வேண்டியதான். இந்த வக்ரசனி அவ்வளவு அற்புதமான வேலை செய்யும். வக்ரசனி வந்து பகிச்சுக்கிறது வெரி வெரி டேஞ்சர். ஆனால் வக்ரசனி நம்ம கூட வச்சுக்கிட்டா கொஞ்சம் துன்பம் இருக்குதான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும்.
நம்ம வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்ல. அப்புறம் முடிவெடுக்கிறது அப்படின்னா இவங்க வேகமாக முடிவெடுப்பாங்க. ஆமாம், முடிவெடுக்கிறது வந்து வேகமாக எடுப்பாங்க. டிசிஷன் எடுக்கிறதுல வந்து பார்த்தாங்கன்னா இது கரெக்ட், இது கரெக்ட் இல்லை, இது வாங்கலாம், இது வாங்க வேண்டாம், எஸ் ஆர் நோ டக்குன்னு சொல்லும். இந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் யார்கிட்ட இருக்குன்னா வக்ரசனிக்கு இருக்கும். வக்ரசனி எடுத்த முடிவு ஏறக்குறைய 100க்கு 99.9% சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வக்ரசனி பண்ணும். இந்த வக்ரசனி வந்து என்ன பண்ணணும்னா கடைசி நேரம் வரைக்கும் வந்து வேலை பார்க்கும். நான் பணம் கொடுக்குறல, அது வந்து அந்த கம்பெனி ஓனர் வேறையா இருப்பார், இவர் வந்து ஒரு என்ஜினியராக இருப்பார், இல்லை வேணா ஃப்ளோர் சூப்பர்வைசராக இருப்பார், ஃப்ளோர் இன்சார்ஜாக இருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார், 59க்கு போகக்கூடாதுன்னு பாரு, 6 மணிக்கு தாங்க போகணும், எப்படிங்க 10 பேர் வந்து ஒரு நிமிஷம் போனால் இப்படின்னு கணக்கு போடுவான். அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அந்த வக்ரசனி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும். வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அப்படி வக்ரசனி இருந்துன்னா அந்த வக்ரசனி கூட வக்ரசனி மட்டுமே சேர்ந்து பயணித்தால் வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தவருக்கு காதொலி கேட்ட நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி, இந்த கரூர் ஆன்லைன் கரூர் டிவி இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நிறைய இருக்கிறாங்க, ஏறக்குறைய 50 லட்சத்தை நெருங்க போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சேனலாகவும் ஜோதிடத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சேனல் கரூர் ஆன்லைன் கரூர் டிவி ரொம்ப போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னுமே சப்ஸ்கிரைபர் வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்தான்னு போதும். நம்ம ஒரு சேனலில் இவ்வளவு வீடியோஸை பாருங்கள். நான் திருப்பூர்லேருந்து நேற்றே வந்து இங்கே தங்கி இன்னைக்கு இருந்து இந்த ஒரு மேட்டரை வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு நான் போகிறேன் அப்படின்னா என்னோட பொருள் செலவு இருக்கும், என்னோட டைமிங்கு, என்னோட பொருளாதார இழப்பு எல்லாம் இருக்கும். நான் அதுக்காக போட்ட ஒரு எஃபெக்ட் அவ்வளோன்னு இருக்கும். இது எல்லாம் நம்ம பண்ணி நம்ம வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாளர்களுக்காகவும் நம்மளுடைய ஜோதிட சொந்தங்களுக்காகவும் எல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கரூர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து எங்களுக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்கல, நீங்கள் அந்த பெல் பட்டனை அமுத்தி எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா மிக்க நல்ல ஒரு விஷயமாக இருக்குன்னு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து இன்னைக்கு திருப்பூர்லேருந்து வந்து கண்ணியப்பன் சார் வந்து வக்ரகரங்கள் பற்றி அருமையான ஒரு பேச்சை கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் வக்ரகரம் இருந்தால் என்ன செய்யும், வக்ரம் இல்லாமல் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஐயா கரெக்டுங்களா? அப்போ வக்ரகிரகம் இல்லைன்னா அந்த ஜாதகம் நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? வக்ரகிரகம் இருந்தால் துன்பத்தை கொடுக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வக்ரகிரகம் இல்லாத ஜாதகம் தான் இந்த மக்கள் மத்தியில் அதிகம். மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நீங்க 100க்கு 90% மக்களுக்கு வக்ரகிரகம் கிடையாது. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சிவிலியன்கள். சிவிலியன்கள்னா யாரு? சாதாரண மக்கள். அப்ப சாதாரண மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சாதாரண மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதை தாண்டி 10% ஒரு மக்கள் இருக்காங்க. அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மக்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், போராளிகள். அவர்களால் தான் இந்த சமூகம் திருத்தப்படுகிறது, ஊக்குவிக்கப்படுகிறது, வழிகாட்டப்படுகிறது. இப்ப ஒரு சாப்பிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது சுழலுதுன்னா அதுக்கு ஒன்றும் எந்த பவரும் கிடையாது, அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதுவே அந்த சாப்பிட்டு எக்ஸென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, அந்த சாப்பிட்டு வந்து எக்ஸென்ட்ரிக்கா இருக்குதுன்னா அதுதான் உந்து சக்தி ஏற்படுத்துது. அப்ப என்ன சொல்லுவாங்க, பிஸ்டன்ல 2 பிஸ்டன் 3 பிஸ்டன் 4 பிஸ்டன் கார்ல 8 பஸ் எல்லாம் இருக்குன்னா 8 பிஸ்டன் இருக்கும். எக்ஸென்ட்ரிக் 8 எக்ஸென்ட்ரிக் ஓடும். அது அந்த 8 எக்ஸென்ட்ரிக் தான் அந்த வந்து எதை அந்த ஸ்பீடை உண்டு பண்ணி நான் டயரை சுத்த வைக்குது. சாதாரண சாப்பிட்டு வந்து சுத்த வைக்காது, எக்ஸென்ட்ரிக் தான் சுத்த வைக்கும். அப்ப எக்ஸென்ட்ரிக்ங்கிறது தான் வக்ரகிரகம். சார், வக்ரகிரகம் என்று யாருக்கு ஒருவர் இருக்கோ அவன் தலைமை பதவியில இருந்தே தீருவான் சார். அவன் பின்னாடி எல்லாம் போயாகணும். ஏன் என்று சொன்னால் வக்ரம் இல்லைன்னா அவன் சாதாரண மக்கள், வக்ரம் இருந்தாதான் அவன் தலைமை பதவிக்கு வருவான். இது ஏன் சார் இவ்வளவு அழுத்தமா பேசுறீங்க, சீரியஸா பேசுறீங்கன்னா, எனக்கு குரு வக்ரம், லக்னாதிபதி குரு வக்ரம் 10ஆம் இடத்துல. ஒரு கம்பெனி தூங்கிட்டு இருந்த கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ள நான் போறேன். நான் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு சாதாரண இன்னும் வேலைக்கே போகல, அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு குழந்தையாக அந்த கம்பெனிக்குள்ள நுழைகிறேன். நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரும்போது மிகப்பெரிய லாபத்தை உண்டு பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க கம்பெனியை முடிக்க வச்சுட்டு வந்து வெளியே வந்தேன். அப்ப
நீங்க வக்ரகிரகம் ஆள் ஒரு கம்பெனி ஓடாம கிடக்குதா, ஒரு ஆள் வக்ரகிரக ஆள் இருக்கானா, அவனை உள்ள விடு, அதை ஓட விட்டுருவான். சாதாரண விஷயம் இல்லை சார். இவர் சொன்ன பல விஷயங்கள் அருமையான விஷயம். குற்றம் கண்டுபிடிக்கிறது, புலனாய்வு துறையில் இருக்கிறது, அது மாதிரி வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னீங்க. குவாலிட்டி கண்ட்ரோலை மட்டும் ஒரு வக்ரகிரகத்துக்காரங்க உள்ள உட்காந்துலாம் வச்சுங்க, அவங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரம் ஜாப்பை வந்து ஓகே பண்ண முடியாது, நோண்டி நொங்க எடுத்துருவான். அதெல்லாம் ஐயா சொன்ன வக்ரகிரகங்களுடைய பவர் வந்து சாதாரண பவர் இல்லை. வக்ரகிரகம் சிறப்பா, வக்ரம் இல்லாத ஜாதகம் சிறப்பா என்று சொன்னால் என்ன கேட்டால் வக்ரக உலகம் உள்ள ஜாதகம் தான் சிறப்பு. அவர்கள் தான் அந்த சமூகத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணியவர்கள் என்று சொல்லி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்கிறேன். ஐயா இருந்தாங்க. திருப்பூர்ல இருந்து வருகை புரிந்து நம்மளுடைய கருத்தரங்கத்தில் இரண்டாவது சிறப்பு பேச்சாளராக அதாவது முதல் பேச்சாளராக பேசணும்னு அனுமதி கேட்ட ஐயா ரெண்டாவது வாட்டி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா வக்ரகிரகம் ரெண்டாவது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதை வக்ரத்து கூட விட்டுருச்சு. ஏன்னா இப்போ ஐயா இப்போ என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு வாட்டி பேசுகிறேங்க ஐயா அப்படின்னு கேட்டார். நான் ஃபஸ்ட்டு வாட்டி பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சேசூரி வந்ததுனால அவர் தான் தலைமையில் போட்டதுனால சரி வந்துட்டாரு, சரி ஐயா பேச சொல்லுங்கன்னா ஐயாட்ட கேட்குறேன், சரிங்க ஐயா அவரே பேச சொல்லுங்க அப்படின்ட்டாரு. ஆனால் பேச சொன்னதுக்கு ஒரு அனுமதி. ஆனால் இதில் என்ன பேசுனா ஐயா பேசுறது வக்ரகிரகத்தை பற்றி. அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு மறுபடியும் விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப பேசுறாருல்ல, அப்போ அதுதான் வக்ரம். சரிங்களா? அப்போ வக்ரகிரகம் எங்கே வேலை செய்யுது அப்படிங்கிறத அருமையாக அந்த விஷயத்தில் பதிவு பண்ணி வக்ரகிரகத்தை பற்றி தெளிவுபடுத்தின விஷயத்தில் நம்மளுடைய ஆர்ம ஐயா வக்ரகிரகம் தான் மெயினாக இருக்கும். ஒரு வலிமையே, அதாவது ஒரு பொருள் வெற்றி பெறுதுன்னா வலியும் வேதனையும் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அந்த வலியும் வேதனையும் கொடுக்கறதா வக்ரகிரகம் சொல்றாரு அவரு. சரிங்களா? அப்ப அந்த வலிய வேதனை கொடுத்ததுனாலதான் நானும் ஒரு வெற்றியாளராக இருக்கிறேங்கிறத இவரு ப்ரூவ் பண்றாரு. சரிங்களா? அப்ப குரு வக்கரமா இருந்துச்சு அப்படின்னா அவர் குருனா ஜாதகர். சரிங்களா? அவர் என்ன செய்வாரு, அவரோட இருக்கிறவங்களை தன்னுடைய நிலைமைக்கு மாத்துறதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிறப்ப எத்தனை வழி இருக்கும், எத்தனை உதை இருக்கும், எத்தனை கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த வக்ரகிரகத்தினுடைய விளக்கத்தை சொல்லி அருமையா அதுக்கான சொற்றுரை சொன்ன ஆர்மு ஐயா அவங்களுக்கும் செல்வராஜ் ஐயா அவங்களும் பொன்னாடை போத்தி அவரை சிறப்பிச்சுமாறு வேண்டுகிறேன். எதுவுமே நான் முடிவு பண்றதில்ல, பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு விஷயம் தான். இதுல என்னன்னா ஜோதிடர்களுக்குள்ள ஜோதிடர்களே ஜோதிடர்களை பத்தி புரிஞ்சுக்கிற இடத்துல இல்லை. இதான் விஷயமே.